காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். அங்கும் இங்கும் வேகமாக ஓடி காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். அது என் வழி அல்ல. மகனே, மகளே, நான் நிதானமாய் செயல்படுகிறவர். என் திட்டங்களில் அவசரம் என்பது இல்லை. கடந்த சில நாட்களாக காற்றில் அசையும் நாணல் போல நிதானம் இழந்து செயல்படுகிறாய். நீ நினைத்தபடி சகல காரியங்களும் நடந்துவிட்டால் சரியாகிவிடும் என்கிறாய். என்னை முற்றிலும் சார்ந்து கொள்ள தயக்கம் காட்டுகிறாய். பலமுறை என் பலத்த கரத்தின் வல்லமை நீ கண்டிருக்கிறாய். ஆனாலும் இன்று உன் விசுவாசம் எங்கே? என் வேலை, என் திட்டங்கள், என் ஒழுங்கின்படி அல்லவா செயல்பட வேண்டும். தரித்து நில். உன் கண்களை என்னை நோக்கி ஏறிடு. என் சிலுவை காட்சியையும் திறந்து கிடக்கும் என் கல்லறையையும் உற்று நோக்கு. என் உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு நீ சாட்சியாக வேண்டும். புதிய ஜீவனோடு நடக்க வேண்டும். அந்த மேல் வீட்டறையில் நடந்த சம்பவங்களை உன் மனதில் கொண்டு வா. பரிசுத்த ஆவியானவரின் அக்கினிமயமான நாவுகளோடு அன்று வந்து இறங்கினார். உனக்கு அந்த அபிஷேகம் இன்று தேவைப்படுகிறது. அமர்ந்திரு. ஆதார வசனம்: அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்போஸ்தலர்